சித்தராமையாவுக்கு பின்னடைவு, உச்சக்கட்ட குழப்பத்தில் கர்நாடக காங்கிரஸ். தற்போதும் அங்க பிரச்சனைங்கிறது ஒரு மாதிரி புகைச்சல் போயிட்டு தான் இருக்கு கர்நாடக காங்கிரஸ்குள்ள. கர்நாடக முதல்வர் பதவியை பிடிக்க துணை முதல்வர் டி கே சிவகுமார் தீவிரமாக காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் பதவியை தக்க வைக்க சித்தராமையாவும் காய் நகர்த்திட்டு வராரு. இந்த நிலையில தான் டி கே சிவகுமார் என்ன பண்ணியிருக்காரு, சித்தராமையாவினுடைய ஆதரவாளர்கிட்ட ஆதரவு கோரி அதற்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்காரு. அதுல மிக முக்கியமான ஒருத்தராக பார்க்கப்படக்கூடியவர் தான் சித்தராமையாவுடைய நெருங்கிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் சதீஷ் ஜார்கிகோலி அப்படிங்கிறவர் தான். அவர் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறதுனால டி கே சிவகுமார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நைட்ல மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்ல டி கே சிவகுமார் சதீஷ் ஜார்கிகோலி கிட்ட ஆதரவு கேட்டிருக்காரு, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஆதரவு கேட்டிருக்காரு. ஆனா சித்தராமையாவுடைய முதுகுல குத்த முடியாது அப்படின்னு அவர் உறுதியா சொன்னதாகவும் சொல்லப்படுது. இது டி கே சிவகுமாருக்கு ஒரு சின்ன பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. அவருக்கான ஆதரவு கட்சிக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. 2023 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சாங்க, ஆட்சியை கைப்பற்றினாங்க. முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதில் மூத்த தலைவர் சித்தராமையா மற்றும் மாநில தலைவர் டி கே சிவகுமார் இடையே கடுமையான போட்டி இருந்துச்சு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. கடைசி வரையில் யாருமே விட்டு கொடுக்கல, நான் தான் அப்படின்னு 2 பேருமே தீவிரமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு சோனியா காந்தி எல்லாம் கூட்டு பேசின பிறகுதான் டி கே சிவகுமார் கொஞ்சம் இறங்கி வந்தாரு. இறுதியாக முதல்வர் பதவியை சித்தராமையா பெற்றாரு. கர்நாடக காங்கிரஸ் தலைவர் பதவியோட சேர்த்து துணை முதல்வர் பொறுப்பு டி கே சிவகுமாருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 2.5 ஆண்டுகள் முடிஞ்ச நிலையில டி கே சிவகுமார் என்ன பண்றாரு, இப்போ எனக்கு சிஎம் பொறுப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்கார். மீதம் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலம் டி கே சிவகுமாரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. 2.5 ஆண்டு கால முதல்வர் பதவி பகிர்வது அப்படிங்கிறது பற்றி ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூட சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமா கிடையாது, ஒரு அக்ரிமெண்ட் போடப்படாது. அக்ரிமெண்ட் போட்ட பிறகுதான் சித்தராமையா டி கே சிவகுமார் கொஞ்சம் அமைதியானார் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தராமையா பதவி விலகணும் அப்படின்னு டி கே சிவகுமார் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இது கர்நாடக அரசியல ஒரு பெரிய அதிர்வலைகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்துல காங்கிரஸ் மேலிடம் தொடர்ந்து அமைதி காத்து வராங்க. இன்னமும் அவங்க எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல, எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த நிலையில தான் முதல்வர் பதவியை பிடிக்கும் நோக்கில எம்எல்ஏக்கள் கிட்ட தீவிரமாக ஆதரவு கோரி வரக்கூடிய டி கே சிவகுமார் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில சித்தராமையாவுடைய ஆதரவாளர்கள் டி கே சிவகுமாருக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ தொடக்கத்தில் டி கே சிவகுமாருடைய கை ஓங்கி தான் காணப்பட்டது. பல பேர் டி கே சிவகுமார் சப்போர்ட் பண்ணாங்க. டெல்லிக்கு போயிட்டு டெல்லி காங்கிரஸ் தலைமையை சந்திச்சு மனுலாம் கொடுத்தாங்க அப்படிலாம் இருந்தது. ஆனா இப்போ நாட்கள் போக போக டி கே சிவகுமாருக்கான ஆதரவு குறைகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க எல்லாமே சித்தராமையாவுடைய பக்கமே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சித்தராமையாவினுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்க டி கே சிவகுமார் முயற்சி பண்ணிட்டு வராரு. அந்த வகையில தான் அதன் ஒரு பகுதியாக தான் ஒரு ரகசிய மீட்டிங் அப்படிங்கிறது கர்நாடகாவில் நடந்திருக்கிறது. சித்தராமையாவினுடைய நெருங்கிய ஆதரவாளர் சதீஷ் ஜார்கிகோலியை டி கே சிவகுமார் சந்தித்து பேசியிருக்காரு. இவர் மிக முக்கியமான நபர், வட கர்நாடக அரசியல செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிக முக்கியமான தலைவர். குறிப்பா பெலகாவி தொகுதியில அதிக செல்வாக்கு கொண்டவராக இருக்கார். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட சட்டசபை மற்றும் ஒரு தொகுதியில அந்த பகுதி முழுக்க ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருக்காருனால பல எம்எல்ஏக்கள் ஒரு கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சித்தராமையாவுடைய அமைச்சரவையில பொதுப்பணித்துறை அமைச்சராக கூட இவர் செயல்பட்டு வராரு. சித்தராமையாவுடைய தீவிர விசுவாசியாக இருக்கிறாரு. இவரை நம்ம கைக்குள்ள கொண்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, அதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா ஒட்டுமொத்த களமே மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில டி கே சிவகுமார் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அணுகியிருக்காரு. ஆனா அங்கிருந்து அவர் டி கே சிவகுமாருக்கு ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சிருக்கிறது. 2023 சட்டசபை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவராக இருந்தார். அவர் காங்கிரஸ் தலைவராக டி கே சிவகுமார் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில டி கே சிவகுமாருடைய கீழ் சதீஷ் ஜார்கிகோலி செயல் தலைவராக பணியாற்றினார். சதீஷ் ஜார்கிகோலியினுடைய செயல்பாடு மகாராஷ்டிரா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அவருடைய ஆதரவு எப்படியாவது பெறணும் அப்படின்னு டி கே சிவகுமார் தனியா சந்தித்து பேசியிருக்காரு. அப்போ பேசும்போது ஒரு நீண்ட ஆலோசனை அப்படிங்கிறது போயிருக்கு. அப்போ டி கே சிவகுமார் 5-6 தலைவர்கள் முன்னிலையில ஒப்பந்தம் இறுதியானது. 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் பதவியை எங்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சித்தராமையா சொன்னார். ஆனா அது இப்போ நிறைவேற்றப்படலை, இதனால எனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை சதீஷ் ஜார்கிகோலி ஏற்க மறுத்திருக்காரு. நான் எந்த காரணம் கொண்டு சித்தராமையாவே விட்டு தர முடியாது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில சித்தராமையாவுக்கு பக்கபலமாக நான் இருக்கணும் அப்படின்னு என்னால இந்த மாதிரி செயல்பட முடியாது அப்படின்னு மறுத்திருக்காரு. காங்கிரஸ் மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்ப அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இது முழுக்க முழுக்க தொடக்கத்தில் டி கே சிவகுமாருக்கு ஆதரவாக இருந்து இப்போ சித்தராமையாவுக்கு ஆதரவாக மாறுது. களம் டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு.
மேலிடம் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இப்போ இப்படியே விட்டால் இவங்களே கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற நோக்கோட அந்த கணக்கில் அவங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்போ கர்நாடக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் குழப்பம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்கிறது. இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மாற்றங்கள் அடிப்படையாக பார்க்கும்போது அதுக்கான முடிவு என்னவாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.